வணக்கம். AIG Swasi ஹெல்த் ஸ்பாட் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலில் மெட்டி அணிவது எதற்காக, நம்முடைய முன்னோர்கள் எதற்காக காலில் மெட்டி அணிய சொன்னாங்க. மெட்டி அணிய அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். பெண்கள் காலில் மெட்டி அணியணும் எப்போ? பெண்கள் திருமணமானதற்கு பின்னால் அவங்க பார்த்திங்கன்னா காலில் மெட்டி அணியக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நம்முடைய இந்தியாவில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த இந்திய பாரம்பரியத்தில் இருந்த இந்த காலில் மெட்டி அணிதல் இங்கிருந்து வெளிநாடுக்கு வாழ்வதற்காக நமக்கு நம்மளுடைய மக்கள் வெளியில் போகப்படும் பொழுது இப்போ வெளிநாடுகள்லையும் இந்த பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக சில நாடுகளில் மாறி இருக்குது. சில வெஸ்டர்ன் நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பழக்க வழக்கம் இல்லவே இல்லை. இந்த காலில் மெட்டி அணிய சொன்னது எதுக்காகங்க? நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நமது கால் பாதத்தில் முடிவடைகிறது அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் சொன்ன வழிப்படி நம்ம காலில் மெட்டி அணியக்கூடிய அந்த இடமானது நம்மளுடைய இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வராமல் தடுப்பதற்கான ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. அந்த லொக்கேஷன் அந்த இடத்துல மெட்டி அணியப்படும் பொழுது அவர்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட வலி என்பது வராது. அதாவது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பீரியட் சமயத்தில் பயங்கரமாக பெயின் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா தாங்க முடியாத வலியாக இருக்குது. இது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த மாதிரி பெண்கள் அவங்க காலில் அந்த மெட்டி அணிவது அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மெட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் கனமாக நம்மளுடைய அந்த விரல்கள், இரண்டாவது விரல் மூன்றாவது விரலில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டின்றது போடுவாங்க. இந்த இரண்டாவது விரல் மூன்றாவது விரலில் லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி அவங்க கொஞ்சம் கனமாக போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ரொம்ப லேசாக அப்போ பார்த்திங்கன்னா சரியாக அழுத்தம் கிடைக்காது. அதான் அப்போ அந்த மாதிரி மெட்டி அணிந்தும் அணியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் சுத்தமாக அந்த மாதிரி அணியிறதே இல்லை. அன்றைக்கி ஆண்களும் மெட்டி அணியக்கூடிய ஒரு பழக்க வழக்கம்லாம் இருந்தது. ஓகேங்களா? இது என்னென்னா அடிவயிற்று சூட்டை இது குறைக்குங்க. அதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. அப்போ மெட்டி அணிவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அடிவயிற்று சூட்டை குறைக்கிறது. அடிவயிற்று சூட்டை குறைத்து அவர்களுக்கு அந்த அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியை அது சரி செய்கிறது. அது இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அப்போ இந்த மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலி, அடிவயிற்று சூடு, இதை குறைப்பதற்காக இந்த ப்ராப்ளம்ன்றது பெண்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றதை அறிஞ்சு எப்படி முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு எளிமையான ஒரு வழியை கொடுத்துக்கிறாங்க பாருங்களேன். இன்றைக்கி இது சிகிச்சை முறைகளாக மாறிடுச்சு. நம்ம பண்ணக்கூடிய பாத கூசா தெரப்பி அப்படின்ற இந்த பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட் சமயத்தில் அவங்களுக்கு பெயின் வருது, பீரியட் கண்டினியூஸாக ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட் முடியும் வரை எங்களால் வலியை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த பெண்களுக்கு நம்ம அந்த கால் பாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான், இந்த இரண்டாவது விரல் மூன்றாவது விரலில் மெட்டி அணியக்கூடிய லொக்கேஷனில் தான் அவர்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அதிகமான வலியை அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க. திரும்ப அந்த இடத்துல நம்ம சிகிச்சை கொடுப்போம். அப்போ சிகிச்சை கொடுத்து அது சரி செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு அடுத்த சைக்கிளில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலி இருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை போய் ஒரு சூட்சமமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்கள், மெட்டி அணிங்க, மெட்டி அணிந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பெண்கள் மெட்டி அணிஞ்சும் வலி வருதுங்க அப்படின்றாங்க. இதற்கு நிறைய உணவு முறை பழக்க வழக்கம் மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்லையும் நிறைய தவறுகள் இன்றைக்கி நம்ம நம்மளை அறியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம சரி செய்யப்படும் பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன இயற்கையான வழிமுறைகளை கடைபிடித்து நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ காலில் மெட்டி அணிந்து அனைவரும் இந்த மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலிகளை வராமல் தடுக்கலாம், அடிவயிற்று சூட்டை குறைத்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.